ஹாய் ஹலோ மக்களே, குட் மார்னிங். நான் உங்கள் 5.4 தமிழச்சி. இன்னைக்கு டே 10 ஆஃப் மகாராஷ்டிரா ரைட். செப்டம்பர் 1 எங்கே இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டொடாரேவோங்க. ராத்திரி ஒரு 9:30 மணிக்கு வர வழியெல்லாம் காட்டினேன் பார்த்தீங்களா. ஒரு காக்கா இல்லை. இந்த ஒரு ஊர் மட்டும் கொஞ்சம் சேஃபாக தோணுச்சுன்னு சொல்லிட்டு போய், ஐயா கொஞ்சம் அடைக்கலம் கொடுக்குறீங்களா, போகிற வழியில் எதுவும் ஹோட்டல்ஸ் இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ரோடு ரொம்ப மோசமாக இருந்துச்சுங்க. நேரத்துக்கு ஓட்டுறது சேஃப் இல்லைன்னு தோணுச்சு. நைட் ரொம்ப லேட் ஆகி இங்கே வந்து அகாமடேஷன் விஷயங்கள்லாம் வந்து கேட்டு தெரிஞ்சு எங்கே தங்குறதெல்லாம் முடிவு பண்ணுறதுக்குள்ளே விலாகை என் பண்ணுற விஷயத்தையும் மறந்துட்டேன். எப்பா ஃப்ளாட் ஆனால் போதுன்ற லெவலுக்கு இருந்துச்சு. ஊர் மக்கள் ரொம்ப நல்லவங்க. அதுவும் ஊர் பஞ்சாயத்து தலைவர் வந்து சூப்பரான ஆள். உட்கார வச்சு நல்லா சாப்பாடு போட்டு கவனிச்சாருங்க. நல்லா சாப்பிட்டுட்டு வந்து தூங்கியாச்சு. இப்போ மணி வந்து ஆல்மோஸ்ட் 8 கொஞ்சம் மேலே ஆயிடுச்சு. 8 மணிக்கு நான் ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சேன். அதனால தான் வந்து முடிஞ்சளவு கவர் பண்ணிடலான்ட்டு. பட் இங்கே பக்கத்தில் இருந்துமே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இங்கேருந்து ஹரிஹர் ஃபோர்ட் வந்து கிட்டத்தட்ட 1/2 hour. இவங்க ஊர்காரங்கிட்ட கேட்டப்போ எவ்வளோ நேரத்தில் ஏறுவீங்கன்னப்போ ஒரு 2 to 2.5 hours ஏறிடுவோம்னாங்க. ஸோ நம்ம கணக்குப்படி ஒரு 5 மணி நேரம் கணக்கு வச்சுப்போம். 5 மணி நேரத்தில் ஏறிட்டு 5 மணி நேரத்தில் இறங்குறது தான் டார்கெட் இன்றைக்கி. இப்போ போயிட்டு சாயங்காலம் ஒரு 5-6 மணிக்குள்ளே ரிட்டன் நம்ம வந்து இந்த ஊருக்கு வந்துடணும். அதுதான் பிளான். வாங்க போகலாம். ஹரிஹர் ஃபோர்ட் பார்க்கிங் ஏரியாவெல்லாம் தாண்டி முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ட்ரெக்கிங்க்கு பக்கத்தில் வந்து வண்டி போட முடியுமோ அது போட்டாச்சுங்க. நம்ம வண்டி ஹரிஹர் ஃபோர்ட் வந்து அந்த மேலே உட்காந்துருக்க ஹரஹர் மகாதேவ்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கணும்னு இருக்குது. இனி மேலே தான் ஏற போகிறோம். எந்த பக்கம் இருக்குதுன்னு தெரில, எங்கே கோவில்னும் புரியலை. பட் எல்லாரையும் ஃபாலோ பண்ணி அப்படியே ஏற ஆரம்பிப்போம். ஹரிஹர் ஃபோர்ட்டுக்கு வந்து என்ட்ரி சார்ஜஸ் எவ்வளோனா, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து 30 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஒரு வண்டி பார்க்கிங்க்கு வந்து 20 ரூபாங்க. ஹரிஹர் ஃபோர்ட்டு கிட்ட வந்து லாட்ஜஸ்னு ப்ராப்பராக எதுவுமே கிடையாது. ஆனால் இங்கே இருக்க லோக்கல் மக்கள் அவங்க ரூம்ஸ் எல்லாம் வந்து உள்வாடகை விட்றாங்க போல் இருக்குது. எவ்வளோன்னுலாம் நமக்கு தெரியல. பட் இன்கேஸ் வேறு வழியே எல்லாம் வந்தீங்கன்னா இங்கே லோக்கல்ஸ்கிட்ட கேட்டு ஏதாவது வாடகை கொடுத்து நீங்கள் ஸ்டே பண்ணுறதுனா தாராளமாக பண்ணலாம். அட் யுவர் ஓன் ரிஸ்க். எல்லோரும் அப்படி சுற்றி இப்படி நடந்து வந்தாங்க. நம்ம என்ன பண்ணோம்னா, வண்டி அங்கே பார்க்கிங் போட்டிருக்கோமா, அங்கே வந்து அப்படியே கீழே இறங்கி இந்த வழியை க்ராஸ் பண்ணி வந்தாச்சு. அப்படியே காலையும் நினச்ச மாதிரி இருக்குதுங்க. அப்பா இது எனக்கு மட்டுமான்னு தெரில, கொஞ்சம் தூரம் நடக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமே காலெலாம் பயங்கரமாக எரிய ஆரம்பிச்சிடும். எப்போவுமே அதுவும் வெறுக்காலெலாம் நடக்கிறப்ப கொடூரமான வழியாக இருக்கும். பட் இப்போ காலை நினச்சாச்சு, கொஞ்சம் தூரம் ரிலாக்ஸாக போகலாம், பிரச்சனை இல்லை. ஆரம்பமே அமர்க்கலமாக இருக்குங்க. பயங்கர ஆங்குலராக தான் ஏறுது. கொஞ்சம் தூரம் கூட ஃப்ளாட் இல்லை, பயங்கர செங்குத்தாக ஏறுது. இங்கேயே எப்படின்னா முன்னாடி போய் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. ஹர ஹர் மகாதேவ். அந்த தாத்தாவை போட்டு வைக்க சொன்னால் கொஞ்சம் கோணலாம் இங்கே வருங்க, இப்படி வச்சு விட்டாரு. சரி பரவாயில்ல, அழிச்சு திருப்பி வச்சு விட்டா திருப்பி அதே இடத்துல தான் வைக்கிறாரு அவர். சரி ஓகே, இதுதான் இன்றைக்கி நமக்கு அவர் கொடுத்த இது போல் இருக்குது பிராப்தம். கடையெல்லாம் இருக்குங்க, பிஸ்கெட் தண்ணி இதெல்லாம் வாங்கிக்கிற கடையெல்லாம் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேலே டாய்லெட் ஃபெசிலிட்டி இருக்குதுன்னு சொன்னாங்க. ஒரு 500 மீட்ரு கூட நடக்கலைங்க. இவ்வளோ செங்குத்தாக இருந்தால் ஒரு மனுஷன் எப்படித்தான் நடக்கிறதுன்னு தெரில. இப்போவே குச்சியை வெளியே எடுத்துட்டேன், சொல்லி வாய முடிக்கலை, மூடல. பாருங்க இப்படியே போய் இப்படியே ஏறுது. ஆத்தாடி வழி பார்த்தீங்களா. இதெல்லாம் டூரிஸ்ட் ஸ்பாட் இல்லைங்க, ப்ராப்பர் கோவில் மேலே இருக்குங்க. ஆமாம், மலை ஏறி பல கோவில்கள் போயிடுவோம். அப்படியே இந்த கோயிலையும் போவோம். சதுரகிரிக்கு டஃப் கொடுக்கும் போல் இருக்கே. 3 கிலோமீட்டர் தாங்க. ஏறி இறங்குறதுக்கு 1.5 மணி நேரம் தான் ஆகும். ஏறுறதுக்கு 1.5 மணி நேரம், இறங்குறதுக்கு 1.5 மணி நேரம்ன்றாங்க. நான் கீழேருந்து 1/2 கிலோமீட்டர் கூட வந்துருக்க மாட்டேன், இதுக்கே 1 மணி நேரம் ஆயிருக்கும். இதில் போக போக எப்படி சமாளித்து போகிறேனோ தெரியல.
என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல. இது வந்து சதுரகிரி அண்ட் பர்வதமலையோட மிக்ஸாக இருக்குது, ஹைப்ரிடாக இருக்குது. நான் என்ன பண்ணுறதுன்னு புரிய மாட்டேங்குது. இப்போவே வேர்த்து கொட்டுது. கொஞ்சம் தூரம் கழித்து இங்கே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கையை பிடிச்சி ஏறுற மாதிரி போட்டிருக்குறாங்க. அது அப்படியே ஏறி போனோம்னா மேலே ஒரு ரெஸ்ட் ஸ்டாப் இருக்காமா. ரெஸ்ட் எடுத்துகிட்டு இன்னொரு 20 நிமிஷம் கண்டினியூஸாக நடந்தீங்கன்னா அந்த செங்குத்தான படிக்கட்டு வந்துடும் இருக்காங்க. இதை பாருங்க, எப்படி இந்த கம்பியை பிடிச்சி ஒரு வழியாக மேலே ஏறி வந்தாச்சுங்க. சரி, அவர் கீழே சொன்னார் ஒரு 1/2 மணி நேரத்தில் போயிடலான்னு நினச்சி மேலே வந்தால், அவர் சொன்ன 1/2 மணி நேரத்தில் எங்கே போகலாம்னா அங்கே போகலாம். எப்படி இந்த வழியாக போய் மேலே போய் இங்கே போட்டிருக்க மாதிரியே அங்கே ஒரு கம்பி போட்டிருக்காங்க. அங்கேருந்து ஏறி போய் உங்களுக்கு தூரத்தில் தெரியுதான்னு தெரில, மக்கள் பாருங்கள் எப்படி அந்த 90 டிகிரி படி எப்படி ஏறி போகிறாங்கன்னு மட்டும் பாருங்கள். ஜூமின் பண்ண முடியாது உங்களால், அப்படி இருக்குது. அதை இப்போ பார்க்குறக்கே எனக்கு கல் கிளம்புது. இதை வந்து கீழே ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் சொன்னார் 1.5 மணி நேரத்தில் ஏறுவாங்களாமா, 1.5 மணி நேரத்தில் இறங்குவாங்களாமா. எப்படின்னு தான் எனக்கு புரியலை. சரி, ரைட்டு. நேற்று நான் சொன்னேன் இல்லைங்க, அந்த மாதிரி இன்றைக்கி அந்தளவுக்கு கூட்டம் இல்லை. நிஜமாகவே அது பெட்ரு தான், கூட்டம் இல்லாமல் இருக்குது. சண்டே கூட்டம் இல்லாமல் இருக்கிறது அதிசயமாக தான் இருக்குதுன்னு கீழே சொன்னாங்க. பட் ஸ்டில் வேரியஸ் ஃபேக்டர்ஸ் இருக்குது. யூஸ்வலாக அந்த சபரிமலைக்கு நம்ம சைடில் மாலை போடுற மாதிரி இங்கே ஒரு சில அவங்க மாலை போடுவாங்களாமா. சபரிமலைக்கு இல்லை, வேறு ஏதோ ஒரு பக்கம். ஸோ அதுக்காக திரும்பகேஸ்வர் கோவிலுக்கு வந்து ஏற ஆரம்பிச்சிருப்பாங்க நிறைய பேர். ப்ளஸ் ஃபேமிலி க்ரௌட்ஸ் வராதுக்கு ரீசன் வந்து நேற்று கணேஷ சதுர்த்தின்றதுனால இன்றைக்கி சாமி வீட்டில் உட்கார வச்சுருப்பாங்க. டெய்லி ஈவினிங் பூஜை பண்ணோம்ல, அதனால் இப்போ தான் ஒரு சின்ன பிரேக்கை முடிச்சுட்டு மறுபடியும் ஏற ஆரம்பிக்கிறது. ஆல்ரெடி 2 மணி நேரம் ஆச்சு ஏற ஆரம்பிச்சு. இப்போ வேண்டியதான் அந்த ஃபஸ்ட்டு லெவல் ஆஃப் ஸ்டெப்ஸ், அந்த 90 டிகிரி ஸ்டெப்ஸு, அது இங்கேருந்தே தெரியுது. 90யோ 70யோ ஏதோ ஒன்று. ஏற ஏற மலை ஒரு முடிவுக்கே வரமாட்டேங்குது. நம்ம போக வேண்டிய மலை பின்னாடி இருக்குங்க. இந்த மலை ஏறி இறங்கி அந்த பக்கம் ஏறணும். நம்ம சுற்றி பார்த்திங்கன்னா செம அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இங்கே ஒரு நம்பர் ஆஃப் ஸ்பாட்ஸு, இல்லை இந்த மலை பேர் என்ன, அந்த மலை பேர் என்ன, இங்கேருந்து உங்களுக்கு என்னென்ன தெரியும் அப்படின்றதுக்கு வந்து ஒரு டைரெக்ஷன் போர்டு வச்சுருக்குறாங்க. கீழே ஒன்று வேற விழுந்து கிடக்கு. ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, ஒரு 1/2 கிலோமீட்டருக்கும் கம்மியாக வந்து கடையெல்லாம் நிறையா இருக்குங்க. ஆனால் அந்த கடையில் இருக்கவங்க யாரும் இங்கே இருக்கிறது கிடையாது. எல்லாம் கீழே போயிட்டு டெய்லி மேலே வராங்க. அப்படி வந்தும் கூட பொருட்கள்லாம் வந்து ஒரு நாமினல் ரேட்டில் தான் விற்கிறாங்க. ஒரு லெமன் ஜூஸ் குடித்தேன், 20 ரூபா தான் கேட்டாங்க. ஒரு பிஸ்கெட் பேக்கெட் எடுத்தேன், 10 ரூபா பேக்கெட் 15 ரூபா. ஸ்டில் ஓகே என்னை கேட்டால். எல்லோரும் அந்த ஹரியர் ஃபோர்ட்டில் அந்த படியில் போடுற வீடியோ நினச்சி அழகாக இருக்கே, அட்வென்ச்சரஸாக இருக்கேன்னு நினைக்கிறோம். பட் அந்த படிக்கு மேலே போய் அங்கேருந்து ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறதுக்காக நம்ம கடந்து போக வேண்டிய பாதை ரொம்ப ஜாஸ்தி, ரொம்ப மோசமாகவும் இருக்குது. உடல் அளவுலேயும் மனசளவுலேயும் ரெடியாக இருந்தால் மட்டும்தான் அங்கேயும் போக முடியும் போல் இருக்குது. போய்கிட்டே இருக்குதுங்க. குரங்கு தொல்லை ஜாஸ்தி இருக்குன்னாங்க, அதனால் நெக் பேண்ட் எடுத்து மாட்டிட்டேன். இனி என்னோடய வியூவை நீங்கள் அப்படியே பார்த்துட்டு வந்துட்டு வாங்க அந்த டேஞ்சரஸ் ஸ்டெப்ஸ் கிட்ட போய் ஏற பார்ப்போம். குரங்குகிட்டேருந்து பேக்கை காப்பாற்றுவேனா இல்லை நான் என்ன காப்பாற்றிப்பேனான்னு தெரியல. போகலாம், ஆரம்பிக்கலாமா? வாங்க. யோ
லிட்ரலாக தவழ்ந்து தாங்க போகணும், வேறு வழி இல்லை. எப்படி இருக்கு பார்த்தீங்களா? हम ले लेंगे आपसे। இப்போ பாதி தூரம் வந்திருக்கு. இப்போயாவது அகலமாக இருந்துச்சு, இன்னொரு 4 படி ஒரு கால் வைக்கிற மாதிரி தான் இருக்குது. இதில் நம்ம நிற்கிறது கூட முடியாது, ஏன்னா நமக்கு பின்னாடி நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க. அப்பா வழுக்குது வேற. बना रहा है क्या कोई? Thank you. ஒரு வழியா மேலே ஏறியாச்சு. அடுத்த மலைக்கு போகிற வழி இதாங்க, பார்த்தீங்களா? ஏப்பா இங்கே குரங்கு தொல்லை வேற பயங்கர ஜாஸ்தின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ திங்ஸ் எல்லாம் பார்த்து எடுத்துகிட்டு போகணுன்னு. பெரிய பெரிய குரங்காக இருக்கும், பிடிச்சி இழுத்து கீழே தள்ளி விட்டுருமாமா உங்களை. அதுலேயும் நான் சொல்கிறது உங்களுக்கு ஐடியா இருக்காது, பாருங்கள். ஒரு வழியா இந்த கேட்டை தாண்டி நம்ம வந்தாச்சு, நம்ம முன்னாடி போகலாம். ஓ கேர்ஃபுல். குனிஞ்சு தாங்க நடக்கணும், இல்லைன்னா தலை அடி விழுகும் உங்களுக்கு. வேற குரங்கெல்லாம் एकदम साइड से छोड़ से आ रहे भाई, मोती पर मत यही करो, कौन-सा चलो, कौन-सा चलो, இன்னமும் ஏற வேண்டியதாக இருக்குது படி. ஆத்தாடி ஆத்தா. நிமிந்தெல்லாம் பாத்திரவே முடியாது, அவ்வளோ பயமாக இருக்குது. குனிஞ்சுக்கிட்டே போயிட வேண்டியதுதான்.
எல்லாம் வழுக்குதுங்க, மழை பெஞ்சு ஃபுல்லாக பாசனம், எதையும் பிடிக்க முடியாது. पीछे ही मत आइए, एक स्टेप छोड़ के आइए, बैग है ना। अरे काही नाही करत ते தூரத்துல இருந்து பார்க்குறப்ப அதுவே பிரமிப்பா இருந்துச்சு. இப்போ அதே படிக்கட்டில் நான் ஏறி போயிட்டு இருக்கேன். एक स्टेप छोड़ के आइए, बैग है, मैं उठूंगी तो आप गिर जाएंगे. இன்னும் மேலே இருக்குங்க, ஏதோ வந்துருச்சுன்னு நினச்சேன், இன்னும் மேலே இருக்கு. இவ்வளோ நேரம் இங்கே பயங்கர டிராஃபிக் ஜாமு, இப்போ தான் வந்து எல்லாம் கிளியர் ஆகி நம்ம ஏற போகிறோம். இன்னும் தூரம் இருக்குங்களாமா. தேங்க்யூ. வரிசையாக நின்று உன்னால் முடியும் தம்பி தம்பி பாடிட்டு இருக்காங்க, நமக்கு ஏறக்கு தான் முடியல. தேங்க்யூ. कैंपिंग करोगे? नहीं नहीं, अरे वो कुछ नहीं कहेगा, वो मैं भी तो आया हूँ ना. இருக்கிற பிரச்சனை பார்த்தா அதுதான் நீங்கள் பார்த்தீங்களா. अंदर है नहीं थोड़ा सर बार है. அவர் பாம்பை பயம்படுத்தி ஒன்றும் உள்ளவோ இல்லை வெளியே வான்னு காட்டிகிட்ருக்காரு. நம்ம போகலாம். நம்ம வண்டி அங்கே நிற்கிதுங்க, இவ்வளோ தூரம் ஏறி வந்துட்டோம் பாருங்க. ஏவா, ஆனால் வாழ்க்கையில் பின்னாடி ஒரு காலம் உட்காந்து இதெல்லாம் ஞாபகம் மருதி இல்லாமல் இருந்தால் சரி, ஒரு நேரம் உட்காந்து இதெல்லாம் பேசுகிறப்ப நல்லாயிருக்கும்ல. நான் அந்த டைம்லேயே இப்படி நான் மலை ஏறினேன், அதை பண்ணேன் இதை பண்ணேன்னு சொல்கிறதுக்கு வாய் கூட ரோல் ஆகுதுங்க. ஆனால் அந்த ஸ்டேர்ஸ் வந்து செம்மையாக வந்து பயம்படுத்துதுங்க. வாய்ப்பே இல்லை, முன்னே பார்த்து இறங்க முடியுமானே தெரில. உட்காந்து தான் இறங்க போகிற தெரிஞ்சு போச்சு எனக்கு. அந்த பையாட்ட வெள்ளரிக்காய் கேட்டேங்க. சரி பாவம் இவ்வளோ தூரம் மேலே வந்து கடை போட்டிருக்காங்க அப்படின்றதுக்காகலாம் கிடையாது, எனக்கும் வந்து இதை சாப்பிடணும் போல் இருந்துச்சு, வேறு வழி இல்லை. நூடுல்ஸ் அது இதுன்னு இருக்குது, அதுக்கு வெள்ளரிக்காய் எவ்வளவோ பரவாயில்ல. ரேட் ஆக்சுவலி நான் சொன்ன மாதிரி தான் கீழே சொன்னேன்ல, எல்லாமே இவ்வளோ தூரம் மேலே ஏறி வந்திருக்கோம், உங்களுக்கு வேறு வழி இல்லை, எங்கிட்ட வாங்கியே ஆகணும் அப்படின்றதுக்காக வெள்ளரிக்காய் வந்து 50-100க்கு விற்கிறதெல்லாம் கிடையாது. எம்ஆர்பிக்கு மேலே 5 ரூபா வச்சு விற்கிறாங்க. வாட்டர் பாட்டில் கிட்னே கா பையா 50, தண்ணி மட்டும் 50 ரூபாய்ங்க. ஆனால் அதை அவங்க சுமந்து வரணும்ல இவ்வளோ தூரம், ஏன்னா ஆல்மோஸ்ட் 80% மேலே ஏறி வந்தாச்சு. ஒரு இது 20 ரூபாங்க, பரவாயில்ல. இந்த கடையில் வாங்கி சாப்பிட்டுட்டு சரி ஈஸி தான் அப்படின்னு பார்த்தா இந்த பாருங்க மறுபடியும் மழை. நம்ம போக வேண்டிய இடம் அதாங்க, ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். பட் எங்கேருந்து வந்திருக்கோன்றது தெரியணும்ல. இதோ சரிதா, இப்படி போய் அப்படி வந்து இப்படி வந்து இங்கே வந்து அங்கேருந்து அங்கே வந்து அப்படியே போயிட்டாங்க. ஐயோ ஃபுல்லாக ஃபாகு பார்த்தீங்களா, மணி இப்போ ஆல்மோஸ்ட் 12 இருக்குங்க. பட் ஃபாகோட நல்லா இருக்குது பார்க்க. குரங்கு தொல்லை தாங்க கொஞ்சம் ஜாஸ்தி. பேக்கெட்டுக்குள்ளெல்லாம் கை விட்டு பார்க்குதுங்க, பேகு ஜிப்பெல்லாம் ஓப்பன் பண்ணுதுங்க. எவ்வளோ அழகாக இருக்குல்ல, பார்க்கவே பச்சை பசேர்னு. இங்கே முன்னாடி போனால் கோவில் இருக்குதுங்க, இங்கே ஹனுமானோட கோவில் இருக்குது. பட் முன்னாடி சிவலிங்கோட கோவில் இருக்குது. இங்கே பக்கத்துலேயே தண்ணி தேங்கி நிற்கிது. அந்த காலத்தில் சும்மா நம்ம கை கால் கழுவிட்டு கோயிலுக்கு போகிறதுக்காக
அவங்களே உருவாக்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது இன்றைக்கி மழை நீரில் ஃபுல்லாக வந்து ஃபில் ஆகிருக்கு. எவ்வளோ ஆழமெல்லாம் நமக்கு தெரியாது. மேலே வந்தால் இந்த குளத்தோரமாக இருக்கிற சிவலிங்கம் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அதை தான் நம்ம வந்து சாமி கும்பிட்டுட்டு, இந்த பக்கம் ஹனுமான் இருக்கார், அவரையும் கும்பிட்டுட்டு மேலே அங்கே கொடி நட்டுருக்காங்க. அது வரைக்கும் போகிறது தாங்க ஃபன் ஹரிஹர் ஃபோர்ட்டில். ஒரு வழியாக 4 மணி நேரம் ட்ரெக்கு. ஆக்சுவலி 4 மணி நேரம் ட்ரெக் இல்லை, 1 மணி நேரம் ரெஸ்ட்டு, நின்றுது, இந்த உட்காந்தது, சாப்பிட்டது, தலை சுற்றுனது எல்லாம் 1 மணி நேரம் வச்சுக்கோங்க. ப்ராப்பராக வந்தீங்க அப்படின்னா ஒரு 3 மணி நேரம், 3 to 3.5 hours உங்களுக்கு வந்து ஆகும். வித் ரெஸ்ட்டே உங்களுக்கு ஆகும். எங்கே இருக்கிறோன்னா ஃபைனலாக ஹரிஹர் ஃபோர்ட் வந்தாச்சுங்க. ஃபோர்ட்டுன்னு எங்கள் ஃபோர்ட்டே காணோன்னா, ஃபோர்ட்டெல்லாம் இங்கே கிடையாது. ஃபோர்ட்டுன்றது வந்து ஒரு கில்லா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே மேலே என்ன இருக்குன்னா, நான் பிள்ளை காட்டின மாதிரி தான் உங்களுக்கு வந்து சிவலிங்கமும் இவர் ஹனுமனோட சிலைகள் இருக்குது. சாமி கும்பிட்டுட்டு எல்லாரும் பசங்களாம் என்ன பண்ணுறாங்க, மேலே பார்த்தீங்களா அங்கே சிவாஜி மகாராஜோட கொடி நட்டுருக்காங்க. அங்கே வந்து மேலே ஏறி போய் ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. நமக்கு அங்கே ஏறி போகிறதுக்கு ஒரு 15 நிமிஷம், இறங்கி வர்றதுக்கு ஒரு 15 நிமிஷம், அங்கே ஒரு 10 நிமிஷம் ஆகும். ஏன்னா அங்கே வந்து உங்களுக்கு ப்ராப்பராக கைப்பிடி கிடையாது. மொரோவர் அங்கே பசங்க கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. சும்மா போய் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ப்ராப்பராக தனியாக நின்னெல்லாம் ஃபோட்டோ வீடியோலாம் எடுக்க முடியாது. கும்பலாக எடுக்கிறதுக்கு அதுக்கு எதுக்கு மேலே ஏறணும் சரி அப்படின்னு சொல்லிட்டு சரி கீழே இறங்கலாம். இப்போவே மணி கிட்டத்தட்ட 1-1.15 ஆச்சு. இப்போ இறங்க ஆரம்பித்தா தான் குறைஞ்சது ஒரு 5-5:30 கீழே போவோம். தங்குற ஊருக்கு போகிறதுக்கு வந்து ஒரு 6 ஆகி போயிடும். நேற்று மாதிரி இன்னைக்காவது 6ன்னு வாய் தரும்னு சொல்லிட்டேன் நினச்சிட்றேன். ஏன்னா நம்ம ஏதாவது ஒன்று சொன்னாதான் வீம்புக்கு ஏதாவது ஒன்று கடைசியில் நம்மளை கொண்டு போய் ஒரு 9 மணிக்கு தான் அங்கே கொண்டு போய் இறக்கும். அதனால் போயிட்டு நீங்கள் அங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு வந்து டே லைட்டாக தாங்க வச்சுருக்கேன். நாளைக்கு ஆக்சுவலி ஒரு ட்ரெக்கிங் ஸ்பாட் இருந்துச்சு, அதை வந்து கேன்சல் பண்ணலாம்னு முடிவு வந்துருச்சு. ஏன்னா முடியல, கைகாலெலாம் வந்து டேமேஜாக இருக்குது. அட்லீஸ்ட் மிச்சம் இருக்கிற கொஞ்ச நாளாவது ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு ரிட்டன் வீட்டுக்கு போகலான்றது தான் பிளான். ஸோ இங்கே தான் நம்ம கிளம்பலாம். நீ போகிற வழியை காட்டுறேன். இந்த தூரத்தில் அந்த பிரமிட் மாதிரி ஒரு இது, அதுக்கு மேலே ஒரு சின்ன கல் வச்சுருக்குறாங்க. அதுவும் ஒரு வியூ பாயிண்ட்டு தான். இங்கேருந்து பார்த்தா உங்களுக்கு அது தெரியுது. அதுக்கு ட்ரெக்கிங் போகிறவதுக்குலாம் ஆப்ஷன் கிடையாது. பட் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. மேலே போயிட்டு கீழே இறங்கி வந்தாச்சுங்க. படிக்கட்டில் வர்றது வந்து பயங்கர ஸ்கேரியாக இருந்துச்சு. நினச்சி கூட பார்க்கல இவ்வளோ பயமாக இருக்கும்னு சொல்லிட்டு. முந்தானத்து போனதும் சரி, இன்றைக்கி வந்ததும் சரி, என் லைஃப்பில் நான் திருப்பி பண்ணுவேன்னா கண்டிப்பாக நான் பண்ண மாட்டேன். நான் ஒவ்வொரு படியும் வந்து ரிவர்ஸில் தான் இறங்க வேண்டியதாக இருந்துச்சு. அந்த கைப்பிடி இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன். நான் மறுபடியும் அதே டைலாக் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. உசுறு பயத்தை காட்டிட்டாங்க பரமா. அந்த 2 படிக்கட்டுங்க, என் வாழ்க்கையில் இனிமேல் நான் திருப்பி வருவேனான்னு கேட்டால் கண்டிப்பாக நான் வரமாட்டேன். ஏன்னா என்னால் முடியாது. அந்த ஒரு 20 minutes அந்த படிக்கட்டில் இறங்குறப்ப உயிர் டக்கு 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 டக்குன்னு அப்படியே ஹார்ட் அடிக்கிற சத்தம் என் காதுக்கே எனக்கே கேட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஏன்னா ஏறுறதுக்கு ஒரு வழி, இறங்குறதுக்கு ஒரு வழி இருந்தால் பரவாயில்ல. ஏறுறதும் அதில் தான், இறங்குறதும் அதுதான். நம்மளால் முன்னாடி பார்த்து இறங்கவே முடியாது. அதனால் நான் திரும்பி நின்று இறங்கிட்டு இருக்கிறப்ப எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் வராதிங்க, நில்லுங்கன்னு சொல்லி ஏன்னா பசங்க தபதபான்னு ஏறிடுறாங்க. எனக்கு அவ்வளோ பயமாக இருந்துச்சு. கால் ஒன்று அந்த பாறையில் வேற வலிக்கிட்டே இருந்ததுனால ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. மேலே போய் பார்க்குறதுக்கு வேர்த்தா அப்படின்னா மேலே பார்க்குறதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லைங்க. உண்மையாக சொல்ல போனால் அந்த ஹரிஹர் ஃபோர்ட் ஏன் வரணும்னா அந்த படி ஏறுற எக்ஸ்பீரியன்ஸ் அது மட்டும்தான். மேலே வந்து ஓகே கண்டிப்பாக போய் பார்த்தா அவ்வளோ பிரமிப்பாக இருக்கும் அப்படின்ற அளவுக்குலாம் இல்லை. இதே வந்து கொரிகாட் ஃபோர்ட் போயிருந்தோம்ல, அதெல்லாம் ஓகே. மேலே போய் பார்த்தா கீழே இருக்கிறத விட மேலே போய் பார்த்தோன்னே வேறு ஒரு உலகம் மாதிரி இருந்துச்சு. இங்கே அப்படி கிடையாது. இந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்காக வரணுன்னா நீங்கள் தயவுசெய்து வரலாம். பட் ப்ளீஸ் ப்ராப்பரான ஒரு ஷூ grip இருக்கிற மாதிரி ஒரு ஷூ வாங்கிக்கோங்க. மான்சூனில் வரீங்கன்னா, மற்ற டைம்னா கூட பரவாயில்ல. இப்போ தண்ணி வலிஞ்சு ஒவ்வொரு பக்கமும் பாசம் பிடிச்சி தான் இருக்குது. நான் வர வழியில் எங்கேயுமே நான் கேமரா எடுக்கலை. ஏன்னா எல்லாமே வலிக்கிட்டே இருந்துச்சு. அதனால் எல்லாத்தையும் உள்ளே எடுத்து வச்சுட்டு இப்போ தான் ஒரு பிளேஸில் நிற்கவும் சரி உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸை சொல்லலாம் அப்படின்ட்டு இது பண்ணேன். இப்போ தான் வந்து பாதி தூரம் வந்திருக்கிறோம். இன்னும் கீழே போகணும். இன்னும் எப்படி இருந்தாலும் ஒரு 1 hour இருக்குது ட்ரெக்கு. கீழே போயிட்டு மிச்ச கதையை பேசுகிறவங்க கிட்ட. ஓகே, ஒரு வழியாக ஹரிஹர் ஃபோர்ட் போயிட்டு வந்தாச்சுங்க. இப்போ மணி ஆல்மோஸ்ட் வந்து 6 ஆச்சு. காலையில் 9:30 மணிக்கு ஏற ஆரம்பிச்சது. கிட்டத்தட்ட 8.5 மணி நேரம் ஆயிருக்கு எனக்கு போயிட்டு வர்றதுக்கு. இந்த 8.5 மணி நேரத்தில் ஒரு 2.5 மணி நேரம் வந்து 2 மணி நேரம் வச்சுக்கோங்களேன், நான் ரெஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்க. மிச்சம் 6.5 hours வந்து நம்ம வந்து ஏறுறதுக்கும் இறங்குறதுக்கு தான் ஆச்சு. என்ன மாதிரி ஜாஸ்தி உங்களுக்கு ஸ்டாமினா இல்லை, ட்ரெக்கிங் உங்களோட ஃபேவரட் பார்ட் இல்லை அப்படின்னா குறைஞ்சது 3 hours உங்கள் மைண்டில் வந்து ஏற்றிக்கோங்க.
அனுபவம் எப்படி இருந்துச்சுன்னா பயங்கர அட்வென்ச்சரஸாக இருந்துச்சு. திருப்பி இந்த விஷயத்தை நான் செய்வேனா அப்படின்னா கண்டிப்பாக நான் செய்ய மாட்டேன். வந்தாச்சு செஞ்சாச்சு, இங்கேருந்து கிளம்பலாம். அப்படியே கீழே வந்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த அருவி ஒன்று பாஞ்சிட்டு இருந்துச்சு. அப்படியே இந்த அருவியில் உட்காந்து கால் நினைச்சிட்டு ட்ரெஸ்ல இருந்த சேர் சகதியெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இப்போ நம்ம வந்து எங்கே தங்கியிருக்கோமோ அதே இடத்துக்கு தான் நம்ம போக போகிறோம். ஸோ நாளைக்கு vlogல உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். பாய் மக்களே.